வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்குவாட். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்துட்டிங்கன்னா பொள்ளாச்சி ஆனை மலையில் இருக்க மாசாணி அம்மன் கோயில் தான் வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம். சரி வாங்க உள்ளே போய் எப்படி இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாங்க. ஓகே ஸ்குவாட், ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா மாசாணி அம்மன் கோயிலுக்கு எல்லோரும் மிளகா அரைக்க தருவாங்க. இங்கே வந்தோடனே நம்ம தலையில் ஒருக்கா மிளகா அரைச்சிட்டாங்க. என்ன நினச்சின்னு பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் சரி ஓகே அவங்க பார்க்கிங் உள்ளே போகிறதுக்கு டோக்கன் வாங்குறதுக்கு தான் அந்த மாதிரி நம்மளை வண்டி நிறுத்துறாங்கன்னு சொல்லி நான் நினச்சி பார்த்தா அந்த அக்கா உள்ளே போனோடனே அக்கா இல்லைங்கக்கா வாங்க பார்த்தீங்களா இந்த மாதிரிலாம் நிறுத்துறாங்க பார்த்தீங்களா. இப்போ நிறுத்துவாங்க. ஆக்சுவலாக அது நீங்கள் ஏதாச்சும் பொருள் வாங்கினா முன்னாடியே 150 ரூபா ஸ்கேம் ஆகிட்டீங்க. மாலை வேண்டான்னு சொன்ன அந்த அக்காட்ட, இருந்தாலும் நீ மாலை வாங்கி போட்டே ஆகணும் அப்படின்ட்டாங்க. ஓகே, ஃபஸ்ட் டைம் வந்தங்காட்டிக்கு எனக்கு இந்த விஷயம்லாம் தெரியல. ஆக்சுவலாக இந்த மாதிரிலாம் இருக்குது கோயிலில். ஏன்னா நம்ம பாருங்க எல்லாருமே நம்மகிட்ட பாசமாக பேசுகிற மாதிரி தான் பேசுவாங்க. ஆனால் நம்ம மட்டும் கொஞ்சம் மண்டையை ஆட்டிட்டோன்னா ஆடு வெட்டுற மாதிரி வெட்டி போட்டுருவாங்க. ஸோ நம்ம வந்துட்டு எவ்வளோக்கு எவ்வளோ சேஃபாக இருக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ இதாக இருந்துட்டோம். ஏன்னா இந்த கோயில் சைடு அந்த சைடாக பார்த்துட்டிங்கன்னா மோஸ்ட்லி வந்துட்டு காசு அதிகமாக இருக்குங்காட்டிக்கு வாங்கியாச்சு. ஆக்சுவலாக ஸ்கேமும் அதிகமாக இருக்கும். ஓகே இப்போ நம்ம இப்போது மாசாணி அம்மன் கோவில் கிட்ட வந்தாச்சு. இங்கே பார்க்கிங் எங்கே இருக்குன்னு சரியா தெரியல நமக்கு. பார்க்கிங்கில் போய் ஓகே நேராக பார்க்கிங்கில் போய் வண்டியை போட்டு அதுக்கப்புறமா நம்ம சாமி கும்பிட போகிறாங்க. வந்திருக்கேன் இந்த கோயிலுக்கு சின்ன குழந்தையா இருக்கும்போது வந்ததுங்காட்டிக்கு நமக்கு எதுவும் பெருசாக தெரிஞ்சுக்கல. இப்போ நம்ம கையில் அந்த மாலை அதெல்லாம் முன்னாடியே வாங்கிட்டு வந்தங்காட்டிக்கு நம்மளை யாருமே வந்துட்டு இப்போ நிறுத்த மாட்டேங்கிறாங்க. ஏன்னா வந்துட்டு ஓகே இவங்க வந்துட்டு ஆல்ரெடி பர்ச்சேஸ் முடிச்சிட்டாங்க. இங்கே தான் நடமா. ஓகே ஸ்குவாட், பார்க்கிங்னா பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. இந்த கடையில் டீ வாங்கணும்னா பார்க்கிங்கில் போட்டுக்கலாம். எப்படி பேக் தான், நான் என்ன பேக் கொடுத்துறேன். ஓகே ஸ்குவாட், வந்துட்டு எங்ககிட்ட அந்த அக்கா வந்துட்டு உப்பு மிளகாப்பொடி உப்பு மஞ்சள் அதுக்கப்புறம் குங்குமம் கொடுத்துட்டாங்க. இது வந்துட்டு இவங்க உடச்சி இங்கே போட்டுட்டு அதுக்கப்புறமா சாமி கும்பிட்டு உள்ளே போங்க அப்படின்னு. சரி ஓகே, இந்த ப்ராசஸ் உள்ளே போயிட்டுருக்கு. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி போட்டுருங்க தனித்தனியாக தானே. ஓகே அடுத்தபடியாக அந்த அக்கா விளக்கும் கொடுத்துருந்தாங்க, நெய் விளக்கு. அதையும் போட்டுட்டு காத்துட்டீங்க. இதுதான் வந்துட்டு கோயிலோட உள்ள என்ட்ரன்ஸ்க்கான வழி. எக்ஸைட் வழின்னு போட்டிருக்காங்க. ஆனால் நம்ம அதுதான் தலைவாசலுக்கு முன்னாடி போகிறதுக்கு. இந்த பக்கம் உள்ள போகிறதுக்கான வழி இந்த பக்கம் இருக்குங்க. சேம் ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்காட்டி கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். இந்த கல் தான் வந்துட்டு நீதிக்கல்னு சொல்லுவாங்க. இந்த கோயிலோட ஸ்பெஷலே இந்த ஒன்று தாங்க. அதாவது பார்த்துட்டிங்கன்னா வந்துட்டு யாராச்சும் நமக்கு கெட்டது ஏதாச்சும் பண்ணியிருக்காங்க, நமக்கு வந்துட்டு பில்லி சுனி ஏவெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னா இங்கே வந்துட்டு மிளகாயை வாங்கி அரைச்சி நம்ம சாமி மனசார கும்பிட்டு போனோம்னா நமக்கு கெட்டது பண்ணவங்களுக்கு அந்த சாமியை வந்துட்டு தண்டனை கொடுத்துருன்னு ஒரு ஐதீகம் இருக்குதுங்க. இந்த கோயில் வந்துட்டு ரொம்பவும் பவர்ஃபுல்லான சாமி. இதால் வேறு ஊரில் இருந்தாலும் நிறைய பேர் வந்தாங்க. மோஸ்ட்லி கேரளா சைடு இருக்கவங்க தாங்க நிறைய பேர் இங்கே வந்திருந்தாங்களே ஸ்குவாட்.
ஒரு வழியாக நம்ம சாமி கும்பிட்டு வெளியே வந்துட்டோம். ஆக்சுவலாக பார்த்துட்டிங்கன்னா இங்கே நிறையா இது நடந்துட்டுருக்குங்க. இந்த கோயில் என்ன ஒரு ஸ்பெஷல்னால் வந்துட்டு சாமிக்கு அந்த இது மிளகா அரைச்சி இது வேண்டுதல்லாம் வைப்பாங்க. வந்தோடனே நிறைய பேர் கேட்டதே அதுதாங்க, வேண்டுதல் வச்சுருக்கீங்களா, ஏதாச்சும் வேண்டுதல் வைக்கணுமா அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம எதுவும் பெருசாக வேண்டுதல்லாம் வைக்கலைங்க, நம்ம போனோம் சாமி கும்பிட்டோம் வந்துட்டோம். ஓகே, இது ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் வந்துட்டு நம்ம சாமி கும்பிட்டு அதுவும் இந்த கோயிலுக்கு வந்தது ரொம்ப நாள் சின்ன வயசுக்கு அப்புறம் இப்போ தாங்க வந்திருக்கேன்.